ஷரியத்துல கூட ஃபர்ஸ்ட் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வர்றதுக்கு முன்னால வேற வார்த்தையெல்லாம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குழந்தை ஒன்று மௌத்தா போகுது. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில வச்சு மௌத்தாகுது. மடியில் அந்த குழந்தை இருக்கிறதுமே இழுக்குது, அந்த மூச்சு பெருசா ஏறி ஏறி அமுங்குது. அந்த குழந்தை மூச்சு விட சிரமப்படுகிற போது ரசூலுல்லாஹ் கவலையோட கண்ணீரோட வச்சிருக்கிறாங்க. ரூஹு அடங்கிருச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற தன் மகளுக்கு சொன்ன வார்த்தை ஹதீஸ்ல வருது, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. நிச்சயமாக அவன் எதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அவனுக்கே சொந்தம், எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அதுவும் அவனுக்கே சொந்தம். கிட்டத்தட்ட இன்னாலில்லாவோட மீனிங் தான். இன்னாலில்லாத நாமெல்லாம் அல்லாவுக்கு சொந்தம், இன்னா இலைஹி ராஜிஊன் நாமெல்லாம் திரும்ப அல்லாட்ட போவோம். இதே கருத்தை தான் வேற வார்த்தையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவன் எடுத்துக்கொண்டதும் அவனுக்கு சொந்தம், அவன் எடுக்காம இன்னும் யாரையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானோ, இன்னும் நடமாடிட்டு இருக்கிறோமோ, நாமும் அல்லாவுக்கே சொந்தம் என்கிற வார்த்தையை சொன்னார்கள்.